இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரா செட் ஆகுற மாதிரியான முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு 2 சேர்த்திக்கலாம். பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினோடனே ஒரு 3 தக்காளி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு லிட் போட்டு இதை வேக விடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், சோம்பு, 3 கிராம்பு, 2 பட்டை, 1/2 மூடி தேங்காவையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும் போது ஒரு 4 வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்து திருப்பி லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.